ஹாய் ஒருவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்இஏ 2026ஓட அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டெமோ வீடியோ. அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். நம்ம ஜூன் 2 முடி எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் ஜூன் 6 முடி வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோடுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு இவ்வளோ டைம் இருக்கும்போது எதுக்கு இப்போ அவசரப்படுறீங்கன்னு நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் அவசரப்படாதீங்க, மெதுவாகவே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள். எல்லா டாக்குமெண்ட்ஸும் கையில் வச்சுட்டு ஃபில் பண்ணுங்கள், ஓகேவா? சும்மா அப்படி இப்படின்னு ஃபில் பண்ணாதீங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மாற்றங்கள் பண்ண முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிங்கன்னா இங்கே நேம் என்ன என்டர் பண்ணுறீங்களோ அது கூட மாற்ற முடியாது. அந்த நேமே வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து உள்ளே போனீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போனீங்கன்னா அங்கேயே நேம் வந்து மேண்டிட்டரியாக இங்கே என்ன இருக்கோ அந்த நேம் அங்கேயே காட்டும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்ட்லேயும் 10th மார்க் ஷீட்லேயும் ஒரே பேர் இருக்கும். முக்கியமாக 10th மார்க் ஷீட்டில் ஒரே பேர் இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கணும். என்ன இனிஷியல், என்ன எந்த மாதிரி பேர், பின்னாடி வருதா முன்னாடி வருதா, ஸோ அந்த பேர் வந்து கரெக்டாக 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பேர் இங்கே வந்து என்டர் பண்ணணும், அது மறந்துடாதீங்க. அது தப்பு பண்ணிட்டேன், இது தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா வேறு வழியே கிடையாது. அங்கங்கே அருகாமையில் இருக்க டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். சார் டிஎஃப்சி சென்டர்னா என்ன? டிஎன்இஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர். ஆக்சுவலாக நீங்கள் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட் டூப்ளிகேட் அப்ளிகேஷன் போடவே கூடாது. இந்த டூப்ளிகேட் அப்ளிகேஷன் வந்து எப்படின்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன் தப்பு பண்ணிட்டீங்க, நான் வேற ஒரு அப்ளிகேஷன் போடுறேன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரிஜினலாக பண்ணது கூட ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தயவு செய்து தப்பாயிருச்சுன்னு சொல்லி இன்னொரு அப்ளிகேஷன் போடாதீங்க. தப்பானதிலே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இதில் எதுவும் நீங்கள் வந்து பண்ண முடியாது. அடுத்த அப்ளிகேஷனில் தான் நம்ம பேமெண்ட் முடி என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ 1க்கு 2 வாட்டி யோசித்து மெதுவாக பண்ண டைம் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டிஎஃப்சி சென்டர் லிஸ்ட்டு TNEA.online.orgங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா டிஎஃப்சி லிஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும், கிடைக்கும். டிஎஃப்சி உங்கள் ஊரில் உங்கள் அருகாமையில் இருக்க கல்லூரியில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அண்ட் மோரோவர் இப்போ நம்ம டெமோ பார்க்க போகிறோம். அண்ட் லைக் பண்ணிங்கன்னா புண்ணியமாக போகும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நேமு, ரெஜிஸ்ட்ரேஷன் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி அடிங்க. மொபைல் நம்பர், அதுக்கு மொபைல் நம்பர் வந்து மேண்டரியாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பராக இருக்கணும். 4 வருஷத்துக்கு அது இதாக இருக்கணும். ஏன்னா இதில் தான் ஓடிபி வரப்போகுது. ஸோ ஆக்டிவ் இருக்க நம்பர் போட்டுக்கோ. இமெயில் ஐடி சும்மா ஏனதானு இமெயில் ஐடி கொடுக்காத. காலேஜ்லேயும் அதே இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ண போகிறோம், அதே இமெயில் ஐடி போட்டுக்கோ. கன்ஃபார்ம் இமெயில், அதே இமெயிலை கன்ஃபார்ம் பண்ணு. டேட் ஆஃப் பர்த் வந்து உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அது கொடுத்துரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாம் டிஎன்ஹெச்எஸ்சி அதிலே இருக்கும். பாஸ்வேர்டு எப்படி இப்போ செட் பண்ணுறது? மினிமம் 6 கேரக்டர். பாஸ்வேர்ட் ஷுட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபபெட். ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது இருக்கணும். அப்படி இப்போ உதாரணத்துக்கு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, VIVEK அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ விவேக்னு அடிக்கிறேன். விவேக்னு அடிச்சிங்கன்னா வி கேப்ஸு. ஸோ வி வந்து கேப்ஸ், ஓகேவா? வி வந்து கேப்ஸு, VI இதெல்லாம் ஸ்மால், VIVEK, ஓகேவா? அட் 1 2 3 இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள், ஓகேவா? ஒரு கேப்ஸு, எல்லா ஸ்மாலு, அட்டு ஸ்பெஷல் கேரக்டர் 1 2 3 நம்பர், இந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் அந்த பாஸ்வேர்டை எழுதி வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு மறந்துடக்கூடாது. இனி அதுக்கு அப்புறம் ஓடிஆடி டிஎஃப் சென்டர் போகணும், சரிங்களா? ஸோ பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. அடுத்தது, ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்தது பாஸ்வேர்டு செட் பண்ணியாச்சு. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து 6 டிஜிட் ஓடிபி வந்து இங்கே என்டர் பண்ணிங்க, சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓடிபி எதில் வரும்? உங்கள் மெயிலுக்கு தான் வரும். யுவர் டிஎன்இ அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், ப்ளீஸ் யூஸ் பிலோ லிங்க் டு ஓடிபி அண்ட் கம்ப்ளீட் தி ரெஜிஸ்ட்ரேஷன். இங்கே பிலோ லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓடிபி வந்துடும். ஓடிபி 6 டிஜிட் நம்பர் ஓடிபி அடிச்சிருங்க. ஸோ அதுக்கு தான் சொன்ன ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுங்க. திரும்பவும் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அப்போ லாகின் ஐடி என்னென்னா உங்களுடைய லாகின் ஐடி அடிச்சிருங்க. இமெயில் அட்ரஸ் தான் லாகின் ஐடி. என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதுதான். அடுத்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்கள்ல, vivekat123 நான் கொடுத்தல, அதை அப்படியே அடிங்க, லாகின் கொடுங்க. ஸோ ஃபர்கெட் பாஸ்வேர்டு வந்துச்சுன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து ரீசெட் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சொன்னேன்னா அந்த நிலைமைக்கு போயிடாது. அடுத்தது பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா, ஸ்காலர்ஷிப்பு, ஸ்கூல் இன்ஃபர்மேஷன், அகாடமிக் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் பண்ணணும். ரொம்ப ஈஸி. பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் ஆல்ரெடி அங்கே டைப் பண்ணிக்கிறனால இங்கேயே வந்துடும். ஆதார் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, ஓகே. கம்யூனிகேஷன் அட்ரஸ், இப்போது எந்த அட்ரஸில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை கொடுத்துருங்க, ஓகே. சேம் ஆஸ் கம்யூனிகேஷன், எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதே அட்ரஸ்னால் சேம் ஆஸ் அதே அட்ரஸ் கொடுங்க. இல்லை பர்மனெண்ட்டாக எங்கேயாவது அட்ரஸ் வச்சுட்டு இங்கே வந்து தங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ சேம் ஆஸே கொடுத்துருங்க. ஸ்டேட்டு, சரிங்களா? ஸ்டேட்டு தமிழ்நாடு. சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ்,
சொந்த மாவட்டத்து குடிமை நிலை என்ன குடிமை நிலை அப்படின்னு கேட்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துருங்க. டவுன் ஆரம்பித்திங்கன்னா வந்துடும். ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அந்த மாதிரி ஏதோ. மதர் டங் தமிழ் மலையாளம் ஏதோ ஒன்று. ஓகே. நேஷனாலிட்டி இந்தியன் இல்லை ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜன், அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நேட்டிவிட்டி வந்து தமிழ், அதர்ஸ்னால் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். தமிழ்நாடு. ரிலீஜன் வந்து இந்துவா இல்லை என்னவா முஸ்லீமா அப்படிங்கிறது கரெக்டாக இது பண்ணிக்கோ. நேம் ஆஃப் தி கம்யூனிட்டி, உங்கள் கம்யூனிட்டி நேம் என்ன, குலாலா இல்லை வந்து விஸ்வகர்மா அந்த மாதிரி நேம் இருக்கும். ஸோ அந்த நேம் வந்து நீங்கள் அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். நேம் ஆஃப் தி கேஸ்ட்டு, ஸோ நேம் ஆஃப் தி கம்யூனிட்டி, நேம் ஆஃப் தி கேஸ்ட், உட்பிரிவு, ஸோ இந்த மாதிரி இருக்கும், அதையும் அடிச்சிருங்க. அது எல்லாமே உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும், பார்த்து அடிச்சிருங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் அதை கேட்பாங்க பாருங்கள். டிஸ்ட்ரிக், மாவட்டம், தாலுக்கு. டிஸ்ட்ரிக் வந்து என்ன டிஸ்ட்ரிக், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு. தாலுக்கு வந்து முனிசிபலாக கார்பரேஷன் அந்த மாதிரி. கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடு 641001 இந்த மாதிரி பின்கோடு அடிச்சிருங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சொந்த மாவட்டம், நேட்டிவ் டிஸ்ட்ரிக், உங்களோட நேட்டிவ் எதுன்னு கேட்குறாங்க. அடுத்து நேம் ஆஃப் தி ஃபாதர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி மதர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட், ஸ்பௌஸ், கார்டியன் மொபைல் நம்பர். மாற்று மொபைல் நம்பர் ஏதாவது இருந்தால் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, அவ்வளோதான். மொபைல் நம்பர் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருப்பீங்க, பேரண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அங்கே கொடுக்க போகிறது ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறது உங்கள் நம்பர் கொடுங்க, ஓகேவா. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்தது போயிடும். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நம்பர் கேட்கும், அதை கொஞ்சம் கரெக்டாக அடிச்சிருங்க. அடுத்து எலிஜிபிலிட்டி வந்து ஃப்ரம் 8 to 12th ஸ்டடிட் இன் தமிழ்நாடு, இதுதான் போடணும். வேறு ஏதாவதுனா வேறு ஏதாவது போடுங்க, மோஸ்ட்லி இதுதான் வரும். நேம் ஆஃப் தி கம்யூனிட்டி ஓசி, நேம் ஆஃப் தி கேஸ்ட் வந்து அதர்ஸ். ஸோ அதர்ஸ் அப்படிங்கிற நேம் ஆஃப் தி கேஸ்டோட என்ன கேஸ்ட் அப்படின்னு கேட்குறது. நேம் ஆஃப் தி கம்யூனிட்டி ஓசி, பிசி, எம்பிசி அந்த மாதிரி அடிச்சிருங்க. அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வெதர் யூ ஆர் கேண்டிடேட் அண்டர் கோட்டா ஃபார் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண கேட்கும். அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே ஐடி ப்ரூஃபு நீங்கள் அப்லோட் பண்ணணும், இல்லை நோனு கொடுக்குறேன், நோனு கொடுங்க. டிஃப்ரென்ஷியபிள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் ஆகும். டிஃப்ரென்ஷியபிள் டைப் என்ன மாதிரியான மாற்றுத்திறன் நீங்கள், யூடிஐடி நம்பர், அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அது நம்பர் இருக்கும், அந்த நம்பர் அடிங்க. டிஃப்ரென்ஷியபிள் ஸ்டேட் ஐடி அதிலே இருக்கும், அதில் அடிங்க. எக்ஸ்டென்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி, எந்தளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இது எவ்வளோ விஷயத்தை கேட்குது. இது ஒரு வேளை டிசபிலிட்டி உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான். நோன்னு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பிரச்சனை முடிஞ்சு. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து வந்து ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன், என்ன வேலை, பிஸ்னஸா இல்லை அதர்ஸா இல்லை வந்து கவர்மெண்ட் வேலையா இல்லை வந்து அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். அந்த மாதிரி ஆனுவல் இன்கம் நல்லா கேட்டுக்கோ. SC/SC/STயாக இருந்தால் 2.5 lakhs per annum, 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு SC/SC/STக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஸோ அதுக்கு மேலே அது கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதர்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம். ஆர்யூ ஃபஸ்ட் கிராஜுவேட் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே சர்டிஃபிகேட் அப்லோடில் கேட்கும். ஸோ தயவுசெய்து ஃபஸ்ட்டு அப்லோடில் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நோனா நோ. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கா, எஸ்சின்னு அங்கே கொடுத்துட்டாலே இங்கே வந்து எஸ்ன்னு வந்துடும். SC/SC/STக்கு தான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கும். நோனா நோனு கொடுத்துங்க, எஸ்ன்னு எஸ்ன்னு கொடுத்துங்க. SC/SC/STக்கு மட்டும்தான். ஆர் யூ பிளானிங் டு அவைலபிள் எஜுகேஷன் லோன் எதாவது போட போகிறீங்களான்னு கேட்குறேன். எஸ்ன்னு கொடு, நோனு கொடு, அது ஃபியூச்சரில் எதுவும் பிரச்சனை வராது. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துரு. அடுத்த நெக்ஸ்ட்டு. ஸோ இதுதான் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், இப்படி ஜென்ரேட் ஆகும். அடுத்து வந்து ஸ்கூல் இன்ஃபர்மேஷன். ஸ்காலர்ஷிப் முடிஞ்சு ஸ்கூல் இன்ஃபர்மேஷன். ஸோ இது ரொம்ப முக்கியம். கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ICSEயா அந்த மாதிரி. அடுத்து சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல், குடிமை நிலை, கார்பரேஷனா, முனிசிபலாக, எங்கே அந்த ஸ்கூல் இருக்கோ அதை அடிச்சிரு. ஹேவ் யூ ஸ்டடிட் 8th to 12th இன் தமிழ்நாட்டில் 8th to 12th படிச்சிங்க எஸ், இல்லைனா இல்லை நோ, மாறி படிச்சிங்க நோ. அடுத்து 6th to 8th ஸ்டாண்டர்ட் இஸ் ப்ரைவேட் ஸ்கூல் அண்டர் RTE. ப்ரைவேட் ஸ்கூலில் RTEங்கிற கேட்டகரியில் படிச்சிருக்கியான்னு கேட்குது. நோனா நோன் கொடுங்க. மெஜாரிட்டி நோ தான் இருப்பீங்க, இல்லைனா எஸ்ஸாக தான் இருப்பீங்க. அதாவது 6th to 8th RTE அண்ட் 9th 12th இன் கவர்மெண்ட் ஸ்கூல். RTEவும் இருக்கணும் ப்ரைவேட் ஸ்கூலில். அண்ட் 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th பார்த்தீங்க 9th to 12th வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கணும். புரிஞ்சுதா? அதாவது 6 to 8 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் RTEயாக இருக்கணும். 9th to 12th வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். இப்படி இருந்தால் எஸ்என் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. மாறி இருந்தால் நோன் கொடுத்துங்க. 6th standard to 12th standard கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல், பியூர் கவர்மெண்ட்டில், கவர்மெண்ட் எய்டட் கிடையாது, பியூர் கவர்மெண்ட். நான் 6 விதமான கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்துருந்தேன் 7.5 ரிசர்வேஷனுக்கு. எஸ்என் கொடு, நோன் கொடு, அவ்வளோதான். அடுத்தது
எஸ்ன்னு கொடுத்தா 7.5 ரிசர்வேஷன் எலிஜிபிள் ஆகிடும், அந்த இலவச இடஒதுக்கீடு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த ஸ்கூலில் எந்த இயர் பாசிங் 2020 தான் வரும். 2020, 21, 22, 23, 24, 25, 26 ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பிளாக்கு தான் நீங்கள் தப்பாக போடக்கூடாது. இது என்ன ஸ்கூலு, இந்த பிளாக் கரெக்டாக போட்டால் தான் இந்த ஸ்கூல் வரும். சரியா? இப்போ பிளாக் வந்து சில டைம் உங்கள் இப்போ சௌடேஸ்வரின்னு இருக்குன்னா நீங்கள் வந்து செல்வபுரம்னு அடிச்சிங்கன்னா வராது. கரெக்டாக பேரூர் மண்டலம் அப்படின்னு இருக்கும். அந்த மண்டலம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் பேர் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இங்கே நீங்கள் போய் பார்க்கணுன்னா டிஎன்ஏ வெப்சைட்டில் போனால் ஸ்கூல் பிளாக் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும். டிஎன்ஏ வெப்சைட்டில் ஹோம் பேஜ் போனீங்கன்னா இந்த சைட் லெஃப்ட்டில் ஸ்கூல் பிளாக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் உங்கள் ஸ்கூலுக்கு என்ன மண்டலம்னு போட்டிருப்பாங்க. அது நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும் ஸ்கூல் பேர் வந்துடும். இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமானு கேட்குது, கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை ப்ரைவேட் ஸ்கூலான்னு கேட்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கடிச்சிருங்க. அவ்வளோதான், இதை கொடுத்துருங்க. சேம் ஆஸ்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று அடித்து சேம் ஸ்கூல் நேம் டு ஆல் அப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா எல்லாமே தானாக ஃபில் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் டைப் பண்ணிவிட்டு சும்மா என்டர் பண்ணிவிட்டு இங்கே மட்டும் டிக் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே ஃபில் ஆகிடும். ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா. இல்லை வேறு ஸ்கூலில் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சேவன் கண்ணி கொடுத்துருங்க. ஸ்கூல் இன்ஃபர்மேஷனும் முடிஞ்சு. அடுத்து அகாடமி வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபைங் எக்ஸாம் HSC அது தெரியும். ஸோ தமிழ்நாடு போர்டு, நேம் ஆஃப் தி போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷனா இல்லை சிபிஎஸ்சியா இல்லை ஐசிஎஸ்சியான்னு கேட்கும். அது கரெக்டாக கொடுத்துருங்க. பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர், இது உங்களுடைய பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் 12th கொடுத்துருந்தீங்களா அது. HSC ரோல் நம்பர், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ரோல் நம்பர் இருக்கும். ரோல் நம்பர் அப்புறம் அடித்தா போதும். குவாலிஃபைடு இயர் 2026. HSC அகாடமி தான் வரும். ஒகேஷனல் குரூப் மட்டும்தான் ஒகேஷனல் குரூப் கொடுக்கணும். குரூப் கோடு ஃபிசிக்ஸா மேக்ஸா கெமிஸ்ட்ரியா கம்ப்யூட்டரா, ஃபிசிக்ஸா மேக்ஸா கெமிஸ்ட்ரியா பயாலஜியா, அந்த மாதிரி குரூப் கோடு காட்டும். அந்த குரூப் கோடு அடிச்சிரு. மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா. HSC மேக்ஸிமம் டோட்டல் எவ்வளோ 600, இங்கே 600ன்னு போடணும். அடுத்து இங்கே எவ்வளோ மார்க் ஒப்டைன் பண்ணியிருக்கீங்க டோட்டலாக, ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் போடணும். நீங்கள் நீட் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நீட் அப்ளை பண்ணி எழுதிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு கூட நோனோ கூட. ஜேஇ அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு கூட நோனோ கூட. அதெல்லாம் பெருசாக ஒன்றும் கேட்காது. மாரிடைம் எக்ஸாம், IMU CET எக்ஸாம், இந்த மரைன் இன்ஜினியரிங் எழுதுவாங்க. அந்த எக்ஸாம் வந்து இது கொடுத்துருக்கீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்ன்னு கூட இல்லை நோனோ கூட. எமிஸ் நம்பர் வந்து 12th மார்க் ஷீட்டில் இருக்கும். அந்த எமிஸ் நம்பர் பார்த்து அடித்தா போதும். 10 டிஜிட் நம்பர். இப்போ உங்களுக்கு மார்க் ஷீட் வராதனால தெரியாது, மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் தான். அதான் சொல்கிற அவசரப்படாது. there is no எமிஸ் ஐடி ஸ்பெசிஃபை ரீசன். ஸோ ஏதாவது எமிஸ் ஐடி உங்களுக்கு இல்லைனா ரீசனை ஸ்பெசிஃபை பண்ண சொல்கிறாங்க. ரீசன்ஸ் நிறைய காட்டும். ப்ளீஸ் செலக்ட் தி ரீசன் ஃபார் நோ. அந்த எமிஸ் ஐடி இல்லாத ரீசன் கேட்குறாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே எமிஸ் ஐடி இருக்கும், இல்லாமல் இருக்காது. எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கண்டிப்பாக உங்களை பற்றிய தகவல்கள் அதில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும். அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது நீங்கள் தமிழ்நாடு இல்லாமல் அதர்ஸ்ன்னு அங்கே கொடுத்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்கும். அதுக்கு அந்த சான்றிதழ் எண்ணை வந்து இங்கே அடிக்கணும். சேவன் கண்ணி கொடுத்துருங்க. இதுவும் முடிஞ்சிடும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக அந்த HSCயில் எடுத்த மார்க் ஃபிசிக்ஸ் பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே டைப் பண்ணிடுங்க. மார்ச்சில் எக்ஸாம் முடிச்சிங்க, எந்த இயரில் எக்ஸாம் முடிச்சிங்க, அவுட் ஆஃப் 100 ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க்கு, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க்கு, மேக்ஸில் எவ்வளோ மார்க்கு, ஆப்ஷனல் அது வந்து ஆப்ஷனல் தான். ஆப்ஷனல் வந்து 4வது சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க்கு, அவ்வளோதான். சேவன் கண்ணி கொடுத்துருங்க. ஆப்ஷனல்னா 4வது சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க், அவ்வளோதான். பயாலஜினா பயாலஜி, கம்ப்யூட்டர், அவ்வளோதான். அடுத்தது எல்லாமே முடிஞ்சிச்சா, எல்லாம் ப்ரிவ்யூ பண்ண காட்டுதா. ஸோ பர்சனல் இன்ஃபோ, ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடிடு, அகாடமிக் இன்ஃபோ எல்லாமே முடிஞ்சுது. ஸோ கண்டினியூ டு பே அப்படின்னு கொடுத்துருங்க. இது எல்லாமே பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா பேமெண்ட் பண்ணி பேமெண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா இதை எடிட் பண்ண முடியாது. திரும்பவும் டூப்ளிகேட் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிரும். தயவு செய்து டூப்ளிகேட் பண்ணாதீங்க, ஒரே இதில் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தான் போஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஜெராக்ஸே போஸ்ட் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி ஒரிஜினல் பண்ணுறது நல்லது. பட் ஜெராக்ஸே கையில் வச்சு நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். கன்டினியூ டு பே கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு போயிடும். போனால் பேமெண்ட் காட்டு. இப்போ 250 ரூபா SC SCனால காட்டுது. ஸோ ஒருவேளை 500 ரூபா அப்படின்னா MBC BC OC BCMக்கு காட்டும். அந்த 500 ரூபா என்ன பேங்க் பாருங்கள், எந்த பேங்க் வேணாலும் கொடு. கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்த பேங்க் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எந்த பேங்க் வேணாலும் கொடு. பேன் கொடுத்தீங்கன்னா அடுத்து போயிடும். பே கொடுத்துட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி வந்துடும். ஸ்டேட்டஸ் வந்து எப்படின்னு வந்துடும். ஸ்டேட்டஸ் வரலன்னா இப்படி வரும். ஸோ எதாக இருந்தாலும் 20 நிமிஷம் பாருங்கங்கிறாங்க. சம்டைம்ஸ் பேமெண்ட் மைட் டுக் அப் டு 20 minutes டு ரிஃப்ளெக்ட் இன் அவர் சிஸ்டம்.
ஸோ சம்டைம்ஸ் லேட் ஆகலாம்ங்கிறாங்க, பேமெண்ட் வந்து லேட் ஆகலாம்னு சொல்கிறாங்க. பேமெண்ட் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சுற்றிட்டு இருக்கும். ஸோ 20 minutes வெயிட் பண்ணுங்க, சும்மா பேக் அமுத்திடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏதாவது மேற்கொண்டு பிரச்சனை ப்ளீஸ் கான்டாக்ட் tnacare@gmail.com இல்லைனா டிஎஃப்சி சென்டருக்கு போய் கேட்கலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க, ரெஃப்ரெஷ் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் 20 minutes பை கிளிக்கிங் ஆன் ரெஃப்ரெஷ் பட்டன். ஒரு வேளை உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் வந்து 20 நிமிஷம் கழிஞ்சு இது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இந்த பேஜை. சரிங்களா? சரி, இன் ப்ரோக்ரஸ் இண்டிகேட் தட் வி ஹேவன்ட் ரிசீவ்ட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் பேமெண்ட் கேட்வே. பேமெண்ட் கேட்வேலையே பேமெண்ட் வரலனா இஃப் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஷோஸ் ஃபெயில் தென் மேக் நெக்ஸ்ட் பேமெண்ட். அவ்வளோதான். பேமெண்ட் ஷோஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகிள் ஆகும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோடு டவுன்லோட் நவுன்னு கொடுத்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். இப்போ ப்ளீஸ் டவுன்லோட் ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட். ஸோ ப்ளீஸ் டவுன்லோட் ஃபாலோயிங் எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் சர்டிஃபிகேட். நீங்கள் எதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட் கொடுத்திங்கன்னா சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அந்த அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டானு பாருங்கள். இப்படி தான் உங்களுக்கு காட்டும், பேர்லேருந்து எல்லாமே காட்டும். எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ இதில் எந்த டவுட்டும் இருக்காதுல்ல? ஓகே, அடுத்து லாஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்லோடிங். நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், 10th மார்க் ஷீட்டு. 10th மார்க் ஷீட்டு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 150லேருந்து 1 MB வைங்க. உங்கள் ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து 150 KBலேருந்து 1 MBக்குள்ளே நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். க்ராப் பண்ணி அதெல்லாம் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆப் கூட தேவையில்லை, சும்மா அப்படியே க்ராப் பண்ணி கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து ஃபோன் மூலிமா உங்களுடைய லேப்டாப்பில் போட்டு அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோன்லேயே அப்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் ஃபைலு. அடுத்தது 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் என்ன ஃபார்மேட்டில் 150 KBலேருந்து 1 MB. அது நீங்கள் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் 12th மார்க் ஷீட் செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும். 12th மார்க் ஷீட் என்ன வாங்கியிருக்கணும்? செல்ஃப் அட்டஸ்டட். அது என்ன சார்? இந்த ப்ரொஃபிஷியல் மார்க் ஷீட் தான் கொடுப்பாங்க, ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்லோட் பண்ணிடாதீங்க. இந்த மார்க் வரும்பொழுது பிரிண்ட் அவுட் எடுப்பீங்களா, அதை அப்லோட் பண்ணக்கூடாது. உங்கள் ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா அடுத்த நாளே டிசியும் ப்ரொஃபிஷியல் மார்க் ஷீட்டும் கொடுப்பாங்க, டூப்ளிகேட் மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அதை அப்லோட் பண்ணணும். அது பிரின்சிபல் கையெழுத்து வாங்கியிருக்கணும். பிரின்சிபல் கையெழுத்து வாங்கினது அது அந்த அட்டஸ்டேஷன்னா எனிதிங் லைக் கவர்மெண்ட் அதிகாரி வந்து அந்த பச்சை கலர் இது இங்கில் போடுவாங்க. ஸோ அந்த அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க. ஸோ அட்டஸ்டேஷன் வாங்கினது தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? 150 to 1 MB இருக்கணும். ஃபோன்லேயே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஆப்ஷனல் தான். ஸோ டிசி சும்மா பண்ணி வச்சுருங்க, எதுக்கும் கேட்கும், நீங்கள் பண்ணி வச்சுருங்க. டிசி எல்லாமே ஜெராக்ஸே பண்ணிக்கலாமான்னு கேட்டால் ஜெராக்ஸே பண்ணிக்கலாம். முடிஞ்சளவு ஒரிஜினல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்து அடிஷ்னல் சர்டிஃபிகேட். இப்போ ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் கோட்டாவோடது இல்லை வந்து டிஃபரன்ஷியபிள் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்கள் அடிஷனலாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடிஷனலுங்கிறது அதுக்கு தான். ஸ்போர்ட்ஸு, டிஃபரன்ஷியபிலிட்டி, ஸ்போர்ட்ஸுக்கு நிறையா சர்டிஃபிகேட் இருக்கும். அது எல்லாமே பல்காக நீங்கள் வந்து ஒரே ஃபோல்டராக அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லை தனித்தனியாக பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஃபோல்டராக தான் அப்லோட் பண்ணணும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கெல்லாம். அண்ட் இப்போ என்னெல்லாம் சர்டிஃபிகேட் வேணும்னு புரிஞ்சுது, பெருசாக எதுவும் கிடையாது. 10th 11th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதை மறந்துட்டு பாருங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இங்கே அப்லோடுன்னு கொடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடுங்க. ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ரிசர்வேஷன் அடிப்படையில் எலிஜிபிள் ஆகும். ஸோ 11th 12th ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மென்ட்லாம் அடிஷனலாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒரே பல்காக வந்து ஒரே பிடிஎஃப்பில் எடுத்து போடலாமான்னு கேட்டால் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் அப்படி போடலாம். எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் கோட்டாக்கு ஒரே ஒரு சர்டிஃபிகேட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வந்து கேட்கும். இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலைன்னா இங்கே ஃப்ரீஸ் ஆகாது. இங்கே பாருங்கள், ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடுன்னு வரும். இங்கே ஃப்ரீஸ் அப்லோடுன்னு இருக்கா, இங்கே ஃப்ரீஸ் ஆகாது. நீங்கள் ஏதாவது அப்லோட் பண்ணுறது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஃப்ரீஸ் ஆகாது. ஸோ தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும். அதே மாதிரி SC SC STக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். இதெல்லாம் அடிஷனலாக நீங்கள் வந்து போடணும். அப்போ என்னென்ன சர்டிஃபிகேட்? 10th 11th 12th டிசி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது மேண்டரி. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து SC SC ST சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ் சர்வீஸ்மென்ட் கோட்டாக்கு தனி, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு தனி, அது ஜெயிச்ச சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய டிஃபரன்ஷியபிலிட்டி சர்டிஃபிகேட் தனி. ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருமே பண்ணணும். அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் யாருக்காக இருந்தால் அவங்களும் பண்ணணும். அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு பண்ணணும். 7.5 ரிசர்வேஷன் போனஃபைடு வேணுமா? சில டைம் கேட்குறாங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கு போனஃபைடு உங்கள் படித்த லாஸ்ட் ஸ்கூல்லேருந்து லாஸ்ட்டாக ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பீங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில், அந்த பிரின்சிபல்கிட்ட போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து அதையுமே அடிஷனலாக அப்லோட் பண்ணிவிடுங்க. அண்ட் ப்ரீஸ் அப்லோடு கொடுத்துருங்க. இங்கே நேம் ஆஃப் தி ஃபைல் எல்லாமே இல்லை. சப்போர்ட்டிங்
டாக்குமெண்ட்ஸ் வந்து பிஎன்ஜியில் இருக்கலாம், ஜேபெக்கில் இருக்கலாம், ஜேபிஜியில் இருக்கலாம், ஜேபிஇயில் இருக்கலாம், பிடிஎஃப்ல இருக்கலாம். பிடிஎஃப்லேயே பண்ணுங்க எல்லாமே. ஓகேவா? அண்ட் லாஸ்ட்டாக உங்கள் சைனு மறக்காமல், உங்கள் சைனு உங்கள் ஃபோட்டோ, அந்த சைனும் டிஜிட்டல் சைனு, அது நீங்கள் வந்து சைன் வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அது என்ன கேபிள் அப்லோட் பண்ணணும்னு இங்கே போட்டிருப்பாங்க. சைனு உங்களுடைய ஃபோட்டோ, சரிங்களா? அப்போது பாருங்கள் இங்கே போட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஷுட் பி அப்லோடட் மீது இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். பிடிஎஃப்னு சொல்லவே இல்லை, ஜேபெக் ஃபார்மேட் இல்லை இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கணும். 20 கேபிலேருந்து 50 கேபி இருக்கணும். அப்போ கம்மி தான். ஸோ கிட்ட வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அழகாக நீங்கள் கொண்டு வந்து போட்டுடலாம். இது நீட்டு மாதிரிலாம் கஷ்டமாக இருக்காது. ஸோ அதனால் சைஸ் ஆஃப் ஃபோட்டோ சிக்னேச்சர் ரொம்ப முக்கியம். 20 கேபிலேருந்து 50 கேபி அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். எல்லாமே மேண்டேரி. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அந்த டிஜிட்டல் சைனு எல்லாமே கொடுத்து ஃப்ரீஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஃப்ரீஸ் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இதுதான் உங்களுடைய என்னது டிஎன்ஏ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற விதம். எந்த தப்பும் வரக்கூடாது. டூப்ளிகேட் பண்ணிடாத, பண்ணால் ரிஜெக்ட் ஆகிடும். மேற்கொண்டு எதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி சொல்ல முடியல வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் வந்து ஜாயின் பண்ணி லைக் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ எந்த அவசரம் இல்லை, மெதுவாக பொறுமையாக பண்ணுங்கள். எப்போ வேணாலும் லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. இதெல்லாம் யோசிச்சுக்கோ. ரெஜிஸ்டர் பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷனும் மாற்ற முடியாது. இங்கெல்லாம் மாற்ற முடியாது, பார்த்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் அவ்வளோதான். அடுத்தது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தான் ஆகும். வேறு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணான்னு போனீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். உங்களோட ரிஜெக்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ தயவுசெய்து ஒரே முட்டை பண்ணுறதுக்கு பாருங்கள், தப்பு வராமல் பண்ணுறதுக்கு பாருங்கள். லேட்டாக பண்ணுங்கள், டைம் எடுத்துக்கோங்க. இப்போ முன்னாடியே பண்ணாத சீட்டு, பின்னாடியே பண்ணாத சீட்டு அப்படிலாம் கிடையாது. ரிசல்ட்டே வரலைங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.